என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மாஸ்டர் பிரக்னானந்தாவை தலைமைச் செயலகத்திற்கு அழைத்து பாராட்டி பரிசு தொகை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். பிரக்னானந்தாவுடன் செஸ் விளையாடினார் முதலமைச்சர். டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் தொடங்கும் நிலையில் அதில் முன்வைக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை. மின்சார வாரிய கேங்மேன்களை கள உதவியாளர் வயர்மேன்களாக நியமிக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். செங்கம் அருகே அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் காலை உணவில் பள்ளி உணவை உட்கொண்ட 11 மாணவர்களுக்கு வாந்தி, மயக்கம். பிரபல யூடியூபர் மாரிதாஸை மதுரையில் வைத்து கைது செய்தனர் சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர். மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ள மாரிதாஸ் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ள திட்டம். டொமினிகன் குடியரசு நாட்டில் தரையிறங்க முயன்ற விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து. விமானி மற்றும் துணை விமானி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கிராண்ட் மாஸ்டர் பிரக்னானந்தாவை தலைமைச் செயலகத்திற்கு வரவழைத்து முதலமைச்சர் விஜய் பாராட்டி அவருடன் செஸ் விளையாடி மகிழ்ந்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நார்வே செஸ் 2026 தொடரில் முதல் இந்தியராக பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்னானந்தாவிற்கு முதலமைச்சர் விஜய் பூங்கொத்து கொடுத்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் உயரிய ஊக்கத்தொகையான 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி பிரக்னானந்தாவுடன் செஸ் விளையாடி மகிழ்ந்தார். இதன் பின்னர் பிரக்னானந்தா செய்தியாளர்களிடம் பேசிய போது முதலமைச்சர் விஜய் தனக்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியதாக கூறினார். டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. டெல்லியில் உள்ள கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கூட்டணி முறிவால் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தை திமுக புறக்கணித்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்குமாறு தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கும் கட்சிகளுக்கு மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு என காங்கிரஸ் சார்பில் தெரிவித்து உள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் தொடங்கும் நிலையில் அதில் முன்வைக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதா மீண்டும் தாக்கல் செய்ய பாஜக அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மின்சார வாரிய கேங்மேன்களை கள உதவியாளர் வயர்மேன்களாக நியமிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி தனது சமூக வலைதள பக்கத்தில் மின்சார வாரியத்தில் காலி இடங்கள் குறித்து பதிவிட்டு உள்ளார். அதில் காலியாக உள்ள கள உதவியாளர்கள், வயர்மேன் ஆகிய பணியிடங்களில் தங்களை நியமிக்க வேண்டும் என்ற கேங்மேன்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் அதை ஆய்வு செய்ய மின்வாரியம் முன்வராதது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். இந்த பணிகளை செய்யும் போது மின்சாரம் தாக்கி 80க்கும் மேற்பட்ட கேங்மேன் உயிரிழந்து உள்ளனர் என்றும் 200க்கும் மேற்பட்டோர் மின்சாரம் தாக்கி பல்வேறு வகையான பாதிப்புகளுக்கு ஆளாகி உள்ளனர் என்றும் கூறினார். இத்தகைய நிலையில் காலியாக உள்ள 26,605 கள உதவியாளர்கள், 14,358 வயர்மேன் பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் போது இப்போது பணியில் உள்ள கேங்மேன்களை அந்த பணிகளில் நியமித்துவிட்டு மீதமுள்ள பணியிடங்களுக்கு மட்டும் புதிதாக ஆட்களை தேர்வு செய்யலாம் என்ற கோரிக்கை மிகவும் நியாயமானதுதான் என்றும் குறிப்பிட்டார். கேங்மேன்களின் தகுதிக்கேற்ற பணியும் ஊதியமும் கிடைப்பதை உறுதி செய்யும் அவர்களை வயர்மேன் கள உதவியாளர் பணிகளில் அமர்த்த அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். செங்கம் அருகே அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை உட்கொண்ட மாணவர்கள் மயக்கமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கட்டமடுவில் உள்ள அயோத்தியா பட்டணம் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு உட்கொண்ட போது 11 மாணவர்களுக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டது.
இதன் பின்னர் உணவை பரிசோதனை செய்து பார்த்ததில் உணவில் பல்லி விழுந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து மயக்கமடைந்த மாணவர்களை பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்த ஜெகன் தனது கார் மூலம் மேல்பள்ளிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். இதன் பின்னர் தகவல் அறிந்து வந்த சங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வேலு பள்ளி மாணவர்களிடம் நலம் விசாரித்தும் மருத்துவர்களிடம் குழந்தைகளின் நலன் குறித்தும் கேட்டறிந்தார். பல்லி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பள்ளி மாணவர்கள் மயக்கமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் யூடியூபர் மாரிதாஸை அவரது வீட்டில் வைத்து சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். மதுரையைச் சேர்ந்த வலதுசாரி ஆதரவாளரும் யூடியூபருமான மாரிதாஸ் முதலமைச்சர் விஜய், தாவேக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மீது ஆதாரத்துடன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீடியோ வெளியிட்டு வந்தார். இவர் ஏஐ மூலம் வீடியோக்களை வெளியிட்டு அவதூறு பரப்புவதாக தாவேகாவினர் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் மதுரையில் உள்ள மாரிதாஸின் வீட்டிற்கு 10க்கும் மேற்பட்ட சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் சென்று அவரை கைது செய்தனர். மேலும் அவரை சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டொமினிகன் குடியரசு நாட்டில் தரையிறங்க முயன்ற விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் விமானி மற்றும் துணை விமானி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். டொமினிகன் குடியரசு நாட்டின் லாரோமானா விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற விமானம் கட்டுப்பாட்டை இழந்து வெடித்து சிதறி உள்ளது. இந்த கோர விபத்தில் விமானி மற்றும் துணை விமானி உயிரிழந்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விமான விபத்தின் வெடித்து சிதறும் பதற வைக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகி நெஞ்சை பதற வைத்து உள்ளது. கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக மேம்படுத்தப்பட உள்ளது என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்து உள்ளார். கோவை விமான நிலையத்தில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தற்போது பல கோவில்களில் பக்தர்களின் ஆன்மீக தேவைகளை விட வணிக செயல்பாடுகளே அதிக முக்கியத்துவம் பெறும் நிலை உருவாகியுள்ளது என்று கூறினார். இறைவனை தரிசிப்பதற்காக வரும் விளிம்பு நிலை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு புதிய திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக மேம்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். முதற்கட்டமாக முக்கிய கோவில்களில் இந்த திட்டம் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டு பின்னர் மாநிலம் முழுவதும் உள்ள அறநிலையத்துறை கோவில்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்தார். கோவில்களில் இடைத்தரகர்கள் முற்றிலும் ஒழிக்கப்படுவார்கள் என்றும் கடந்த கால முறைகேடுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். விஷயங்களெல்லாம் மாற்றி கோயிலுக்கு மக்கள் மன அமைதியோட மன நிம்மதியோட வந்து கடவுளை கும்பிட்டு அவங்க மன நிறைவாக போகிறதுக்கான பல்வேறு வழிமுறைகள் வந்து நம்ம முன்னேற்பாடுகளாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆன்லைன் தரிசன முறை அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்கீங்க. அது எப்படி அமல்படுத்த போகிறோம்? அது ஒரு கோயிலில் மட்டுமா, எல்லா கோயில்லையுமா? அது கிளாரிட்டி இது நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான ஆன்லைன் தரிசனத்திற்கான அந்த டோக்கன் புக் பண்ணுறதுக்கான ஒரு வசதி இருக்குது. பட் ஆனால் அந்த வசதி வந்து முழுமையாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அது முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கடந்த ஆட்சியில் நிச்சயமாக அதை பண்ணலை. ஆரணி அரசு மருத்துவமனையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு சிகிச்சைக்காக வந்திருந்த பொதுமக்கள் மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லை என்று முறையிட்டனர். மேலும் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் சிறிய சிகிச்சைகளுக்கு கூட அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக தெரிவித்தனர். எனவே இது தொடர்பாக சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். செங்கம் தொகுதி அதிமுக சட்டமன்ற அலுவலகத்தை முன்னாள் அமைச்சரும் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வேலுவின் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதில் ஒன்றிய நகர நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் மின்வெட்டு இல்லாமலேயே ஆட்சி நடத்தினோம் என்று முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்து உள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரியின் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் திமுக முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றினார். அப்போது கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மின்வெட்டு இல்லாமலேயே ஆட்சி நடத்தினோம் என்று தெரிவித்தார். மேலும் தங்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆக்டிவ் முதல்வராக இருந்தார். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் ஆக்டிங் முதல்வராக திகழ்கிறார் என விமர்சித்தார். இதில் திமுக நகர செயலாளர் செந்தில்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் மூசா, மாநில குழு உறுப்பினர் ரமேஷ் பாபு, நகர்மன்ற துணைத் தலைவர் முத்துக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
அரசியல் வரலாறு தெரியாமல் ஆதவு அர்ஜுனா பேசக்கூடாது என்று திமுக முன்னாள் அமைச்சர் சாமிநாதன் விமர்சித்து உள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக ஒன்றிய அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் சாமிநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக அதிமுக இடையே குதிரை பேரம் நடைபெற்றதாக ஆதவ் அர்ஜுனா கூறிய குற்றச்சாட்டை மறுத்தார். இது முற்றிலும் கட்டுக்கதை என்றும் அரசியல் ஆதரவு வெளிப்படையாகவே வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் 1979 எம்ஜிஆர் மற்றும் கலைஞர் கருணாநிதி இடையே திராவிட இயக்கங்களை இணைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்ற வரலாற்றை நினைவூட்டிய அவர் அரசியல் வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது என்றார். தொடர்ந்து மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் மின்தடை அதிகரித்துள்ளதாக கூறி தற்போதைய ஆட்சியை விமர்சித்தார். நாராயணபுரம் பகுதியில் நேற்று கூட பார்த்தீங்கன்னா சின்ன காமலத்தில் ஒரு ப்ராப்ளம், தண்ணி வசதி இல்லைன்னா 7 டேங்க் இருக்குது, 6 டேங்க்ல தண்ணி இருக்குல்ல, ஒரு டேங்க்ல தான் இல்லை. இப்படி அப்புறம் குப்பை அது இல்லை. இப்போ தாமக சம்மந்தப்பட்டவங்க ஒரு இடத்துக்கும் போய் அது இல்லை இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வேணுக்குன்னு ஒரு மக்களை தூண்டிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி சரி யார் தூண்டி? இப்போ தாமக இருக்கிறவங்க இப்போ வந்து குப்பை நகராட்சியில் குப்பை கிடக்குது, குப்பை அல்ல இல்லை, குப்பை அள்ளுனதுக்கு அப்புறம் இருக்குதுங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க, அதை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று சின்னக்காமலத்தில் நடந்தது ஒரு செய்தி வந்து தண்ணி இல்லைன்னாங்க. அங்கே விசாரிச்சு பார்க்கையில 7 டேங்க்ல 6 டேங்குக்குள்ள தண்ணி இருக்கு, ஒரு டேங்க்ல தான் இல்லை. இப்படி ஒரு விஷயமும் வந்து மக்கள் மத்தியில ஒரு தூண்டுதலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது வந்திருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. போது அவங்களுக்கு பொது பணிகள், பொது சேவைகள் பற்றி எல்லாம் தெரியும். நிர்வாகத்தை தெரிஞ்ச பிறகு அது பிக் பாஸ் பார்த்த இளைஞர்கள் அரசியல் பேச ஆரம்பித்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்து உள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் குருபூர் கிராமத்தில் பாமக கிளைக்கழக ஆய்வுக் கூட்டம் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பாமக தலைவர் அன்புமணி கலந்து கொண்டு பேசினார். அப்போது 60 ஆண்டு கால அரசியல் தற்போது மாறி உள்ளது என்றும் பிக்பாஸ் பார்த்த இளைஞர்கள் அரசியல் பேச ஆரம்பித்திருப்பதாக தெரிவித்தார். மேல்மாவில் சிப்காட் அழகு வேண்டாம் என்பது தமது நிலைப்பாடு என்றும் அதை தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி என்றும் தெரிவித்தார். வேறு இடத்தில் சிப்காட் அமைக்கப்பட வேண்டும் என்பதே தமது எண்ணம் என்றும் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் 2ஆக பிரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில தலைமை நிலைய செயலாளர் செல்வகுமார், மாவட்ட அமைப்பு செயலாளர் நடராஜ், ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி கூட்டத்தில் பங்கேற்க வந்த மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்துடன் புகைப்படம் எடுக்க தாவைக்க தொண்டர்கள் திரண்டதால் கூட்ட அரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் வருகை தந்துள்ளார். மேலும் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வைத்து மாவட்ட வளர்ச்சி ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அரசு விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்து காலை கூட்டத்திற்கு புறப்பட்டார். ஆனால் தாவைக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள் அவரை கூட்டத்திற்கு செல்ல விடாமல் புகைப்படம் எடுக்க அலைமோதுவதால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் செல்ல முடியாமல் அமைச்சர் விருந்தினர் மாளிகையில் மாட்டிக்கொண்டார். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் கூட்ட அரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்கள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. இன்னும் 2 மாதங்களில் பாஜக என்ற கட்சியே இருக்காது என்று அண்ணாமலையின் ஆதரவாளர் குமார் தெரிவித்து உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அண்ணாமலையின் பிறந்தநாள் விழா மற்றும் புதிய அமைப்பின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அவரது ஆதரவாளர்கள் சார்பில் நடைபெற்றது. இதில் அண்ணாமலையின் ஆதரவாளர் குமார் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அண்ணாமலை சாதாரண மனிதர் அல்ல, எங்கெல்லாம் அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட இறைவன் அவதாரம் எடுப்பார், அந்த அவதாரம் தான் அண்ணாமலை என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் பாஜகவை தொலைத்தெறிவேன் என்றும் இன்னும் 2 மாதங்களில் இங்கு மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்கும்போது பாஜக என்ற கட்சியே இருக்காது என்றும் ஆவேசத்துடன் கூறினார். இதில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அன்பாலய சிவகுமார், பத்மநாபன், பொன்வேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் போர்க்கால அடிப்படையில் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் தியாகராஜன் கோரிக்கை விடுத்து உள்ளார். வேலூரில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் 100% விழுக்காடு தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுக்கும் பாராட்டு விழா தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பாபு தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மாநில தலைவர் தியாகராஜன் கலந்து கொண்டு வாழ்த்தி விருதுகளை வழங்கினார். இதில் மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார், மாநில பொருளாளர் உதயகுமார் உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் மாநில தலைவர் தியாகராஜன் செய்தியாளர்களிடம் பேசி
பேசிய போது பதவி உயர்வு கலந்தாய்வு நடக்கும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கால் அதனை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது. இந்த வழக்கில் முன்னேற்றத்தை கொண்டு வர முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். குறிப்பாக தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்தப்படாமல் காலியாக உள்ளன என்றும் முதலமைச்சரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் போர்க்கால அடிப்படையில் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் பணி ஓய்வு பெறும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு உடனடியாக ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விரைவில் ஒரு நல்ல தீர்ப்பானை வரும், சாதகமான வாய்ப்பு வரும் என்று துறையும் முயற்சி தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் பின்னடைவுகளை தான் நாங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைவிட கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னாக பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு பதவி உயர்வு வேண்டும், பணியில் இருப்பதற்கு வேண்டும் என்ற அந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தான் மிகுந்த அதிர்ச்சியை ஒட்டுமொத்த ஆசிரியர் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது தான் எல்லாருக்கும் தெரியும். நல்லூர் வடக்கு ஒன்றியத்தில் அதிமுகவிலிருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். கடலூர் மாவட்டம் நல்லூர் வடக்கு ஒன்றியத்தில் அதிமுகவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். தமிழக வெற்றி கழக ஒன்றிய செயலாளர்கள் செல்வமணி, ரஞ்சித் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக ஒன்றிய துணை செயலாளர் வேல்முருகன் தலைமையில் வந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் நல்லூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தமிழக வெற்றி கழக இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் ராம்குமார், அதிமுக முன்னாள் ஒன்றிய துணைத் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிதம்பரத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கடலூர் தெற்கு மாவட்ட செயல்வீரர்கள் சமுதாய கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கடலூர் தெற்கு மாவட்ட செயல்வீரர்கள் சமுதாய கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் முகமது பகத் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் தமிழகத்தில் தொடர் பாலியல் வன்முறையை கண்டித்து ஜூன் 21ஆம் தேதி கண்டன பேரணி நடைபெற உள்ளது என்றும், இந்திய தேர்தல் ஆணையம் மீண்டும் வாக்கு சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும், மத்திய அரசு எதிர்பார்த்தது போலவே தேர்தலுக்கு பிறகு வணிக சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் விலையை பன்மடங்கு உயர்த்தியுள்ளதை வன்மையாக கண்டிப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர்கள் முகமது ஒலி அன்சாரி, மாவட்ட செயலாளர் ஜபகருல்லா, மாவட்ட பொருளாளர் அப்துல் அகத் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரசு அதிகாரிகளுக்கு ஒரு கட்டளை இடுகிறார் என்று சொன்னார். உடனடியாக தமிழக அரசு அதில் களத்தில் இறங்கியிருக்க வேண்டும். பக்ரீத் பெருநாளை கொண்டாடுகின்ற போது முஸ்லிம்கள் கடுமையான நெருக்கடிக்கு ஆனார்கள். பல இடங்களில் அரசு அதிகாரிகள் வந்து குர்பானி கொடுக்கக்கூடாது என்று தடை விதிக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவக்கூடியதை பார்க்கணும். இப்போ இது பொதுவாகவே இஸ்லாமிய சமுதாயம் வட மாநிலங்களில் எப்படி வஞ்சிக்கப்படுகிறதோ அதே நிலையில் தமிழகத்தில் ஏற்படுத்த அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். தமிழக அரசு அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. பெண்களை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் அரபு நாடுகளில் இருப்பது போன்ற கடுமையான சட்டங்களை இந்தியா நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில பொருளாளர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாவட்ட தலைவர் ஜவஹால் அகமது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொருளாளர் இப்ராஹிம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் தவ்ஹீத் ஜமாத்தின் மாவட்ட நிர்வாகிகள், பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதன் பின்னர் மாநில பொருளாளர் இப்ராஹிம் செய்தியாளர்களிடம் பேசிய போது, சமீப காலமாக தமிழகத்தில் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் கொலைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. யாருடைய ஆட்சி காலத்திலும் பாலியல் குற்றங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். இதனால் பெண்களை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் அரபு நாடுகளில் இருப்பது போன்ற கடுமையான சட்டங்களை இந்தியா நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்படி மரண தண்டனை வழங்கினால் அந்த மரண தண்டனையின் மூலமாகத்தான் அடுத்த நபர்கள் பெண்கள் மீதும் சிறுமியர்கள் மீதும் கை வைப்பதற்கு அச்சப்படுவார்கள். அப்படி அச்சப்படக்கூடிய வகையில் பொது வெளியில் வைத்தவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதுதான் தீர்வாக இருக்க வேண்டும். இந்த கோவை சிறுமியை மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக இருந்தால் கடும் தண்டனை வேண்டும் என்பதாக இந்த நேரத்தில் நாம் கோரிக்கை வைத்தவர்களாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில பொருளாளர் இப்ராஹிம்.
உலக பெருங்கடல் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். காரைக்கால் கடற்கரையில் உலக பெருங்கடல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இணைந்து இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஷீதா ராட்டி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கடல் மாசுபாட்டை குறைத்தல், பிளாஸ்டிக் கழிவுகளை கடலுக்குள் செல்வதை தடுத்தல், கடல் உயிரினங்கள் மற்றும் பவளப்பாறைகள் பாதுகாப்பு குறித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து உலக பெருங்கடல் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் உள்ள சிறுவர்கள் பூங்கா, கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். ஆரணியில் காதல் திருமணம் செய்து கொண்ட இளம் பெண் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் அடித்து சித்திரவதை செய்ததால் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆதனூரைச் சேர்ந்த ஹேம்நாத்தும் பையூரைச் சேர்ந்த திவ்யாவும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்து உள்ளனர். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன் திவ்யாவிற்கு திருமணம் செய்ய அவரது பெற்றோர் ஏற்பாடு செய்து உள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த காதலர்கள் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டு ஹேம்நாத்தின் வீட்டில் தஞ்சம் அடைந்தனர். திருமண பத்திரிகை அடித்து திருமண நாள் நெருங்கிய நிலையில் மணப்பெண் வீட்டை விட்டு வெளியேறிய சம்பவம் திவ்யாவின் பெற்றோருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த 3 மாதங்களாக திவ்யாவிடம் இருந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லாத நிலையில் அவர் தனது குடும்பத்தாருக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தான் விஷம் வருந்திவிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து திவ்யாவின் பெற்றோர் மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்ததோடு ஹேம்நாத் குடும்பத்தாரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் திடீரென கைகலப்பாக மாறியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். அப்போது திவ்யா தான் 3 மாதமாக கர்ப்பிணியாக உள்ளதாகவும் தன் கணவரும் அவரது குடும்பத்தாரும் தன்னை அடித்து சித்திரவதை செய்வதாகவும் காவல்துறையினரிடம் கூறினார். இதையடுத்து திவ்யாவை சிகிச்சைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் மதுக்கடைக்கு தீ வைத்த மர்ம நபர்களால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. சேலம் ஏற்காடு பிரதான சாலையில் மதுக்கடை இயங்கி வருகிறது. இந்த கடையின் விற்பனையாளர்கள் இரவு 10 மணிக்கு வழக்கம் போல் விற்பனை முடிந்தவுடன் கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றனர். இந்நிலையில் மர்ம நபர்கள் மதுக்கடைக்கு தீ வைத்து உள்ளனர். அப்போது அந்த வழியாக சென்றவர்கள் உடனடியாக தீயை இணைக்க முயன்றனர். தகவலை அடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் மதுக்கடை முன்பு இருந்த காலி அட்டை பெட்டிகள் மட்டுமே சேதமாகின. கடைக்குள் வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்கள் எதுவும் சேதமடையவில்லை. இதனிடையே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அணைக்கட்டு அருகே உள்ள நாராயணபுரத்தில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே நாராயணபுரத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை கடந்த 2025ஆம் ஆண்டு முதல் அதே பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் வேலை செய்யும் காதர் பாஷா, இதயதுல்லா ஆகிய இருவரும் ஆசை வார்த்தை கூறி பல முறை பாலியல் வன்கொடுமை செய்து உள்ளனர். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் சிறுமிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உள்ளனர். அங்கு மருத்துவர்கள் சோதனை செய்தபோது சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வேலூர் மகளிர் காவல்துறையினர் சிறுமியிடம் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய காதர் பாஷா, இதயதுல்லா ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை அகற்ற முயன்றபோது காவலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் சடைச்சிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சின்னசாமி. இவர் கடந்த 3 மாதங்களாக தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் காவலாளியாக வேலை பார்த்து வந்து உள்ளார். இந்நிலையில் தோப்பில் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த சின்னசாமி பலத்த காற்று ஏற்பட்டதால் அங்கு மின்கம்பி அறுந்து தொங்குவதை கண்டு உள்ளார். இதுகுறித்து உடனடியாக தோட்டத்தின் உரிமையாளர் மணிகண்டனுக்கு தகவல் தெரிவித்து உள்ளார். இதனைத் தொடர்ந்து மணிகண்டனுடன் உடனடியாக மின்வாரி அலுவலகத்தை தொடர்பு
கொண்டு மின் இணைப்பை துண்டிக்குமாறு புகார் அளித்து உள்ளார். புகார் அளித்து நீண்ட நேரமாகிவிட்டதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கும் என சின்னசாமி தவறாக நினைத்து மின்கம்பியில் தொங்கிக் கொண்டிருந்த தென்னை மட்டையை கைகளால் இழுத்து அகற்ற முயன்றார். ஆனால் மின்வாரிய ஊழியர்கள் வெகுநேரமாகியும் அதுவரை மின் இணைப்பை துண்டிக்காததால் சின்னசாமி மீது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அருகில் இருந்தவர்கள் தேவதானிப்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சின்னசாமியின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து தேவதானப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்வாரிய ஊழியர்கள் வெகுநேரமாகி மின்சாரை துண்டிக்காமல் அலட்சிய போக்கில் செயல்பட்டதால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என கூறி அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மின்சாரம் தாக்கி காவலாளி உயிரிழந்த சம்பவம் தேவதானிப்பட்டி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதியதில் இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வீரவாஞ்சி நகரை சேர்ந்தவர் அருள் பாண்டியன். இவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு இளம்புவனத்தில் இருந்து கோவில்பட்டி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். கோவில்பட்டி எட்டயபுரம் சாலையில் தனியார் பெட்ரோல் பங்க் அருகே அருண் பாண்டியன் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது நேருக்கு நேர் மோதிய விபத்துக்குள்ளானதில் அருண் பாண்டியனும் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த சுப்புராஜும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நாலாட்டின்புதூர் காவல்துறையினர் 2 உடல்களை மீட்டு உடற்கூராய்விற்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானலில் இருந்து தூத்துக்குடி சென்ற சுற்றுலா வாகனம் பிரேக் பிடிக்காமல் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து உள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட நபர்கள் சுற்றுலா வாகனத்தில் கொடைக்கானல் சென்றுவிட்டு மலைச்சாலை வழியாக தங்களது சொந்த ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தனர். அப்போது பாறை அருகே சுற்றுலா வாகனம் பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து குறித்து அப்பகுதியில் இருந்தவர்கள் தேவதானப்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அங்கிருந்த நபர்கள் உதவியுடன் வாகனத்தில் இருந்தவர்களை உடனடியாக மீட்டனர். இந்த விபத்தில் சிவசரவணன் என்ற சிறுவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் வாகனத்தில் வந்த 20க்கும் மேற்பட்ட நபர்கள் சிறு காயங்களுடன் வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். இதைத் தொடர்ந்து விபத்து குறித்து தேவதானப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்பூர் அருகே ஆட்டோ மீது கார் மோதிய விபத்தில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முகமது உஷேன் தன் வீட்டிற்கு வந்த உறவினர்களுடன் ஏலகிரி மலைக்கு ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சோலூர் அருகே பின்னால் அதிவேகமாக வந்த கார் மோதியதில் ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சென்னையை சேர்ந்த நபிஷா அஞ்சும், ஷூபா நாஸ், ஷகிலா பானு, ஏத்தி ஷாமில் ஆகியோர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்களை அக்கம் பக்கத்தினர் ஆம்புலன்ஸ் மூலமாக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு நபிஷாவின் 13 வயது மகனான இக்திஷமுன் அக் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் இக்திஷமுன் அக் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தரங்கம்பாடியில் உள்ள திருவிடைக்கடி சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலில் இரண்யசூரனை முருகபெருமான் வதம் செய்யும் சூரசம்காரம் ஐதீக நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள திருவிடைக்கடி சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலில் வைகாசி சதய திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் முருகபெருமான் எழுந்தருள செய்யப்பட்டார். தொடர்ந்து தரங்கம்பாடி மாசிலாமணிநாதர் கோயிலில் உள்ள மூலவர் அகிலாண்டீஸ்வரி அம்பாளிடம் வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் கடற்கரையில் மீன்பிடிப்பில் இருந்த இரண்யசூரனை முருகபெருமான் வதம் செய்யும் சூரசம்காரம் ஐதீக நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மீனவ கிராமமான தரங்கம்பாடி மீனவ கிராமத்தினர் சீர்வரிசை எடுத்து வந்து முருகனுக்கு சமர்ப்பித்தனர். இதில் இந்து சமய அறநிலையத்துறை கோவில் செயல் அலுவலர் பிரேம்குமார், ஆய்வர் பத்ரி நாராயணன், பரம்பரை அறங்காவலர் ஜெயராமன் உள்ளிட்டோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்நிகழ்வில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற பிரசார் பாரதியின் பொது சேவை ஒளிபரப்பு நிறுவனமான ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவு மற்றும் பரிசளிப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார்.
புதுச்சேரி மாநிலம் கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் பிரசார் பாரதியின் பொதுச் சேவை ஒளிபரப்பு நிறுவனமான ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களிடையே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் பொறியியல் பிரிவு தலைவர் ரவி மாரியப்பன், கல்லூரி ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் உதயசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். சசிகுமார் மிகவும் நேர்மையான மற்றும் மனிதநேயமான தயாரிப்பாளர் என்று நடிகர் விதார்த் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னையில் 3ஆம் கண் திரைப்படத்தின் நிகழ்ச்சியில் கதாநாயகன் விதார்த் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இந்த படத்தில் நடித்த அனுபவம் மிகவும் சிறப்பானது என்றும், ஒரு நடிகராக டயலாக் இல்லாமல் உணர்வுகளை மட்டும் வெளிப்படுத்துவது சவாலான விஷயம் என்றும் தெரிவித்தார். இயக்குனர் ஷகோ கணேசன் கொடுத்த நம்பிக்கையும் வழிகாட்டுதலும் அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்ய உதவியது என்று கூறினார். இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் சசிகுமார் சாரை நெருக்கமாக அறிந்து கொண்டதாக தெரிவித்தார். சசிகுமார் மிகவும் நேர்மையான மற்றும் மனிதநேயமான தயாரிப்பாளர் என்றும் புகழாரம் சூட்டினார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 152 ரன்களுக்கு ஆப்கானிஸ்தான் அணி ஆல் அவுட் ஆனது. பஞ்சாப் மாநிலம் நியூ சண்டிகாரில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன்கள் எடுத்து டிக்ளர் செய்தது. இதில் சிறப்பாக விளையாடிய KL ராகுல் 100 ரன்களும், சாய் சுதர்சன் 81 ரன்களும், சுப்மன் கில் 126 ரன்களும், ரிஷப் பண்ட் 81 ரன்களும் எடுத்து அசத்தினர். இதையடுத்து களம் இறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் 152 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்நிலையில் 412 ரன்கள் பின்தங்கிய நிலையில் ஆப்கானிஸ்தான் அணி வாலோ ஆன் முறையில் தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கி விளையாடி வருகிறது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,15,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 14,070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,22,792 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 499 புள்ளிகள் குறைந்து 73,744 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 158 புள்ளிகள் குறைந்து 23,208 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மாஸ்டர் பிரக்ஞானந்தாவை தலைமைச் செயலகத்திற்கு அழைத்து பாராட்டி பரிசு தொகை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். பிரக்ஞானந்தாவுடன் செஸ் விளையாடினார் முதலமைச்சர். டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் தொடங்கும் நிலையில் அதில் முன்வைக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை. மின்சார வாரிய கேங்மேன்களை கள உதவியாளர் வயர்மேன்களாக நியமிக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். செங்கம் அருகே அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் காலை உணவில் பள்ளி உணவை உட்கொண்ட 11 மாணவர்களுக்கு வாந்தி, மயக்கம். பிரபல யூடியூபர் மாரிதாஸை மதுரையில் வைத்து கைது செய்தனர் சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர். மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ள மாரிதாஸ் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ள திட்டம். டொமினிகன் குடியரசு நாட்டில் தரையிறங்க முயன்ற விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து. விமானி மற்றும் துணை விமானி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.